நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أما بعد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஷியா கொள்கை என்பது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கொள்கை. குர்ஆன் சுன்னா என்ற இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாறான எதிரான விரோதமான ஒரு கொள்கை. ஷியா கொள்கையை ஏற்றுக்கொள்வதும் ஷியா கொள்கையை ஆதரிப்பதும் இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு செயல். ஷியா என்ற இந்த ஒரு மதம் இருக்கிறதே, ஷியா என்று சொல்லப்படுகிற மதம், அதாவது இஸ்லாம் என்ற பெயரில் பார்க்கப்படுகிற, இஸ்லாம் என்ற பெயரில் சொல்லப்படுகிற, இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஷியாயிசம் என்று சொல்லப்படுகிற இந்த ஷியத்து அலி என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த ஷியா கொள்கை இருக்கிறது. இந்த ஷியா கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எந்த ஒரு நபித்தோழரும் எந்த ஒரு சஹாபியும் இந்த ஷியாயிசத்தை ஆரம்பிக்கவில்லை, உருவாக்கவில்லை. இந்த ஷியாயிசம் என்று சொல்லப்படுகிற ஷியா கொள்கையை உருவாக்கியது யார் என்று சொன்னால், அப்துல்லா பின் சபா என்று சொல்லப்படுகிற யூதராக இருந்து, யூத மதத்தில் பிறந்து, யூத மதத்தை பூர்வீகமாக கொண்டு, யூதராக இருந்து பிறகு இஸ்லாத்திற்கு வந்தார் என்ற தகவல்களும் இருக்கிறது. அவர் இஸ்லாத்திற்கு உண்மையாக வரவில்லை என்ற தகவல்களும் இருக்கிறது. அப்போ அந்த அப்துல்லா பின் சபா என்று சொல்லப்படுகிற அந்த மனிதர் உண்மையில் யூத மதத்திலிருந்து அல்லாஹ் நேர்வழி காட்டி இஸ்லாத்துக்கு வந்திருந்தால் அவர் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை சரியான முறையில் கடைபிடித்திருப்பார், அதை மக்கள் மத்தியிலே சொல்லியிருப்பார். ஆனால் அந்த அப்துல்லா பின் சபா என்று சொல்லப்படுகிற யூத மதத்தை பூர்வீகமாக கொண்ட, யூதராக பிறந்து யூதராக வளர்ந்த அவர், அந்த அப்துல்லா பின் சபா என்ற பெயரை கொண்ட அந்த நபர் உருவாக்கிய ஒரு தவறான கொள்கை தான் ஷியா என்று சொல்லப்படுகிற கொள்கை. அந்த ஷியா கொள்கை முழுக்க முழுக்க வழிகேடு. அவர்கள் நபி தோழர்களான, மிகச்சிறந்த சஹாபாக்களான, நபி அவர்களால் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி கூறப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று, நபி அவர்களை உயிருக்கும் மேலாக நேசித்து, நபி அவர்களோடு நகமும் சதையுமாக பின்னி பிணைந்திருந்த, நபி அவர்களுக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருந்த சொர்க்கவாசிகளான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையெல்லாம் தவறான முறையில் பேசக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். அதே போன்று நபிகளாரின் குடும்பமான அஹ்லுல் பைத் என்று சொல்லப்படுகிற மிக உன்னதமான, மிக அற்புதமான, உலகத்தில் உள்ள மக்களிலெல்லாம் மிக மேலான நபி அவர்களின் குடும்பத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஏனைய சஹாபாக்களையும் தவறாக விமர்சிக்கக்கூடிய ஒரு வழிகேட்டு கொள்கையை சார்ந்தவர்கள் தான் ஷியாக்கள். இந்த ஷியா கொள்கையில் இருப்பதும் ஷியா கொள்கையை ஆதரிப்பதும் மோசமான வழிகேடு. எப்படி சிலை வழிபாட்டை ஆதரிப்பது இஸ்லாத்தில் பாவச் செயலோ, தர்கா வழிபாடு, கபூர் வழிபாடை ஆதரிப்பது எப்படி இஸ்லாத்திலே பாவச் செயலோ, அதுபோன்று இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகளை எல்லாம் ஆதரிப்பது, பின்பற்றுவது எப்படி பாவச் செயலோ, அதே போன்று ஷியா கொள்கையை ஆதரிப்பதும் ஷியா கொள்கையை சரி என்று சொல்வதும் ஒரு பாவச் செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் புரிந்த,
குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் புரிந்த, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடிய மன்ஹஜ் சலஃப் அக்கீதாவை விளங்கிய, குர்ஆன் சுன்னா அக்கீதாவையும் மன்ஹஜ் சலஃபுடைய வழிமுறையவும் பின்பற்றக்கூடிய எந்த ஒரு மூமினும் ஷியா கொள்கைக்கு போக மாட்டான், ஷியா கொள்கையை ஆதரிக்க மாட்டான். நாம் ஷியா கொள்கையை ஆதரிக்கவில்லை. ஷியா கொள்கையை நாம் எதிராகத்தான் பார்க்கிறோம். எப்படி இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரான வழிகேட்டு கொள்கைகள் எல்லாம் எப்படி இஸ்லாத்துக்கு எதிரானதோ, அதே மாதிரி நேர்வழியான சத்திய மார்க்கமான அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாம் நேர்வழியை அடிப்படையாக கொண்டது. அல்லாஹ் இறக்கி வச்ச அல்லாஹ்வின் மார்க்கம் சத்தியம். அல்லாஹ் குர்ஆனில சொல்லுகிறான், வ குல் ஜா அல் ஹக் வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபியே, நீர் கூறுவீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழியக்கூடியதாகவே உள்ளது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ் சத்தியம் என்று, ஹக் என்று அவனுடைய வேதமான அல் குர்ஆனையும் அவன் தந்த இந்த தூய இஸ்லாத்தையும் தான் அல்லாஹ் சத்தியம் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த சத்திய கொள்கையான குர்ஆன் சுன்னாவுக்கு, குர்ஆனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளும் பாத்தில், அசத்தியம். அத்தனை அசத்தியங்களும் அழியக்கூடியது, அழிந்துவிடும் என்றே அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அழியக்கூடிய தவறான கொள்கைகளில் உள்ள ஒரு கொள்கை தான் ஷியா கொள்கை. அந்த ஷியா கொள்கையில் இருப்பதும் அதை ஆதரிப்பதும் பாவச் செயல், வழிகேட்டை ஆதரிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஈரானை ஆதரிக்கிறோம் என்று சொன்னார், காமினி அவர்கள் கொல்லப்பட்டதை கண்டிக்கிறோம் என்று சொன்னால், ஷியாவுடைய கருத்தை நாம் ஆதரிக்கவில்லை. ஷியாக்களுக்கு ஆதரவாக, அவர்களின் கொள்கைக்கு ஆதரவாக நாம் ஈரானை ஆதரிக்கவில்லை, காமினி அவர்களை ஆதரிக்கவில்லை. எதற்காக நாம் ஆதரிக்கிறோம்? கடந்த 3 ஆண்டுகளாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், காசா மக்களின் மீது மிருகவெறி தாக்குதல் நடத்திய, காசா மக்களின் மீது, பலஸ்தீன் காசா, முஸ்லிம்களுக்கு சொந்தமான, முஸ்லிம்களின் பூர்வீக அந்த பூமியான காசா, அந்த காசாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த, காசா பகுதியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஹமாஸ் கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி அந்த பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய அந்த தவறான நடவடிக்கைக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்துகிறது. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட மாத்திரத்தில் 3 ஆண்டு காலம் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அரசோடு மோதாமல், ஹமாஸ் குழுவோடு மோதாமல், காசாவில் இருந்த அப்பாவி பொதுமக்கள், அந்த காசா பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், அநியாயமான முறையில் அந்த பெண்களையும் குழந்தைகளையும் படுகொலை செய்தவர்கள் பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இஸ்ரேல். அந்த பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசாவின் மீது தாக்குதல் நடத்தி அங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பில்டிங்குகளையும் கட்டிடங்களையும் இடித்து தரைமட்டமாக்கி, அங்கு இருக்கிற பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளையும் பல ஆயிரம் பெண்களையும் முதியோர்களையும் படுகொலை செய்து, ஒரு குடியிருப்பு கூட இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அனைத்து குடியிருப்புகளையும் தரைமட்டமாக்கி, மருத்துவமனைகளை தரைமட்டமாக்கி, பள்ளிவாசல்களை தரைமட்டமாக்கி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, அந்த பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இஸ்ரேலை உலக நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பொதுமக்களும், நியாயத்தை பேசக்கூடிய, நீதியை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டித்தார்கள். ஆனால் ஒரு அரபு நாடு கூட கண்டிக்கவில்லை. சவுதி அரேபியா கண்டிக்கவில்லை. கல்ஃப் கண்ட்ரிஸ் எந்த ஒரு நாடும் கண்டிக்கவில்லை. இஸ்ரேலை எதிர்த்து வாய் கூட திறக்கவில்லை. இஸ்ரேலை எதிர்த்து மூச்சு விடவில்லை. இஸ்ரேலை எதிர்த்து வன்மையாக கண்டித்தது, இஸ்ரேலை எதிர்த்து கடுமையான ஒரு நிலையை கையில் எடுத்தது யார் என்று சொன்னால் ஹாமினி அவர்களும் ஈரானும் தான். ஈரான் தான் யூதர்களை வெளிப்படையாக கண்டித்தது, இஸ்ரேலை கண்டித்தது. தேவைப்பட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்னது. இன்னும் ஹமாஸுக்கு ஆதரவாக, பலஸ்தீன் காசாவுக்கு, அந்த மக்களுக்கு ஆதரவாக ஹவுதி படைகளுக்கு, போராளி குழுவாக இருக்கக்கூடிய ஹவுதி படைகளுக்கு உதவி செய்து, லெபனானை தலைமையிடமாக கொண்ட, லெபனானை சார்ந்த கிஸ்புல்லா என்ற அந்த கிஸ்புல்லா என்ற போராட்ட குழுவும் ஹவுதி என்ற போராட்ட குழுவும், அவர்கள் இருவருமே சியா கொள்கையை சேர்ந்தவர்கள். ஹவுதி படை சியாவை சேர்ந்தது, ஹிஸ்புல்லா சியாவை சேர்ந்தது. அப்போ தங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய சியா குழுக்களாக இருக்கக்கூடிய ஹவுதிக்கு உதவி செய்து ஹவுதியை தாக்குதல் நடத்த சொன்னது, ஹிஸ்புல்லாவை தாக்குதல் நடத்த சொன்னது ஈரான் தான் சொன்னது என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்படி சொன்ன காரணத்தினால் ஈரானை மேற்கத்திய நாடுகள், அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளுமே ஈரானை கடுமையாக சாடியது. ஏற்கனவே அமெரிக்கா ஈரானின் மீது பொருளாதார தடை விதித்து, பொருளாதார தடை விதித்த காரணத்தினால் ஈரான் பெரும் அளவு அந்த பொருளாதார இழப்பை சந்தித்திருக்கிறது. அப்போ பொருளாதார தடை விதித்தும் கூட
அதை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் அமெரிக்காவை எதிர்த்து நின்றார்கள், இஸ்ரேலை எதிர்த்து நின்றார்கள். இஸ்ரேலை எதிர்த்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு, இஸ்ரேலுடைய படைகளின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஹவுதி படைகளுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் உதவி செய்தார்கள். ஹமாஸுக்கு நேரடியாக உதவி செய்தார்கள். ஹமாஸை ஆதரிப்பதும் பலஸ்தீனை ஆதரிப்பதும் காசா மக்களுக்காக குரல் கொடுப்பதும் நம்முடைய கடமை என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள். அந்த ஒரு நீதிக்காகத்தான், அந்த ஒரு நேர்மையான செயலுக்காகத்தான் நாம் இந்த 3 ஆண்டுகளாகத்தான், அதாவது காசா பிரச்சனை, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் ஏற்பட்டதே, யுத்தம் நடந்ததே, அந்த யுத்தத்திற்காக ஹமாஸுக்கு ஆதரவாக, காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலை எதிர்ப்பதற்காகத்தான், இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீதியின் பக்கம் நிற்கிறார்கள். அப்போ நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே, இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே, காசாவை ஆதரிக்கக்கூடிய, காசாவில் நடக்கக்கூடிய அந்த அக்கிரம அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஈரானை ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஈரானையும் ஹாமினியையும் நாம் ஆதரிக்கிறோமே தவிர மித்தபடி ஷியா கொள்கையை நாம் ஆதரிக்கவில்லை. ஷியா கொள்கை ஒரு தவறான கொள்கை. இன்னைக்கு அதாவது ஹாமினி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொல்லப்பட்டார். எதற்காக கொல்லப்பட்டார்? அவர் கொல்லப்பட்டது நியாயம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். குரான் சுன்னா பேசக்கூடிய, குரான் ஹதீஸ் பேசக்கூடிய ஒரு சில பேரே புரிந்து பேசுகிறார்களா அல்லது புரியாமல் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் காமினி கொல்லப்பட்டதை நியாயப்படுத்துகிறார்கள். காமினி கொல்லப்பட்டது எதுக்காக கொல்லப்பட்டார்? ஏற்கனவே அமெரிக்கா காமினியை படுகொலை செய்வதற்கு பல நடவடிக்கைகளை எடுத்தது. எத்தனையோ முறை, அதாவது அமெரிக்காவால் அமெரிக்க பயங்கரவாதத்தால் யூத பயங்கரவாதத்தால் படுகொலை செய்யப்பட வேண்டிய தலைவர்களுடைய பட்டியலில், அந்த படுகொலை செய்யப்பட வேண்டிய தலைவர்களுடைய லிஸ்ட்டில் ஹாமினி அவர்களும் இருந்தார். இந்த பிரச்சனை பெருசாக வெடித்ததுக்கு அப்புறம் தான் ஈரானுக்கு எதிரான ஒரு கடுமையான போக்கை அமெரிக்கா கையில் எடுத்தது. ஈரான் மீது கடுமையான நெருக்கடியை கொடுத்தது. ஹாமினி கொல்லப்பட்டது அவர் பலஸ்தீனை ஆதரித்ததற்காக, காசாவை ஆதரித்ததற்காகத்தான் ஹாமினி அவர்கள் கொல்லப்பட்டார். இன்னைக்கு அந்த தாக்குதல் நடத்தப்படும் என்ற, போர் மூலம் என்ற ஒரு அபாயம் இருக்கும் பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹாமினி அவர்கள் இருந்த இடத்தை கண்டுபிடித்து உளவாளிகள் மூலமாக இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு அவர்களின் மீது தாக்குதல் நடத்தி காமினியை படுகொலை செய்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தி 160 பச்சிளம் பெண் பிள்ளைகளை படுகொலை செய்திருக்கிறது பயங்கரவாத அமெரிக்கா, பயங்கரவாத இஸ்ரேல். அப்போ அமெரிக்கா செய்யக்கூடிய அந்த அடாவடித்தனங்களையும் இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளையும் எதிர்க்கக்கூடிய அப்பாவி மக்களான பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒவ்வொருத்தரும் எதை ஆதரிப்பார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவை ஆதரிக்க மாட்டார்கள். ஒருவன் உண்மையான மூமினாக, அல்லாஹ்வுக்கு பயந்த, நீதியை நிலைநாட்டக்கூடிய, நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய உண்மையான மூமினாக இருந்தால் அமெரிக்காவை யாருமே ஆதரிக்க மாட்டான், இஸ்ரேலை ஆதரிக்க மாட்டான். ஆனால் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் இன்றைக்கு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் வெளிப்படையாக ஆதரிக்கிறது. தைரியமாக, துணிச்சலாக யூதர்களை, அந்த இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு அரசை தைரியமாக எதிர்த்து நின்றது காமினி. அதுக்காகத்தான் நாம் காமினியை ஆதரிக்கிறோம். காமினியை உண்மையான முஸ்லீம்னு நாம் சொல்லலை. அவர் கொல்லப்பட்டதை, அவர் ஷஹீதாக்கப்பட்டார் என்று நாம் சொல்லவில்லை. அவர் அல்லாஹ்விடத்தில் தரஜாத்தில் உயர்ந்தவர் என்று நாம் சொல்லவில்லை. ஒருவர் அல்லாஹ்விடத்தில் தரஜாத்தில் உயர்கிறார் என்று சொன்னால், ஒருவர் சமுதாயத்திற்காகவோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காகவோ கொல்லப்பட்டாரேயானால் அவர் உண்மையான மூமினாக இருந்த பட்சத்தில் தான் அவருக்கு அல்லாஹ் நாடினால் அந்த தரஜாத்து கிடைக்கும். நாம் ஷஹீத் என்று, அவர் அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைந்தவர் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஹாமினி அவர்கள் கொல்லப்பட்டது அநீதி. அந்த அநீதிக்கு எதிராக ஒரு முஸ்லீம் நிற்க வேண்டும். ஈரானின் மீது அநியாயமாக தாக்குதல் நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் ஈரானும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தி போன சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் காசா மக்கள் கதறி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் கதறி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அந்த பிரதமர் உயிரோடு இருக்கானா, கொல்லப்பட்டானான்னு தெரியலை. ஊரை விட்டு, நாட்டை விட்டு ஓடிட்டானா, கொல்லப்பட்டானான்னு தெரியலை. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இஸ்ரேலுடைய ஹைபா பகுதியையும், டெல் அவிவ் பகுதியையும், ஜெருசலம் பகுதியையும் கடுமையான தாக்குதலை ஈரான் கொடுத்திருக்கிறது. 48 மணி நேர தாக்குதலில் 8000 அந்த யூத இஸ்ரேலிய படைகள் படுகொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. ஈரானுடைய அந்த செய்தி தகவல் நமக்கு கிடைக்கிறது. அமெரிக்காவில் உள்ள பல 600க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டதாக தகவல் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இராணுவ வீரருக்கும்
அந்த உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிக்கும் இந்த போர் பிடிக்கவில்லை, இதை நிறுத்த வேண்டும். ட்ரம்ப் நிறுத்தி, அதாவது ஈரான்கிட்ட சரணடைகிற மாதிரி கெஞ்சி தாக்குதல் போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் ஈரானுடைய கப்பல் படை வீரர்களில் இருந்து, இராணுவ வீரர்களில் இருந்து, அந்த அமெரிக்காவுடைய கப்பல் படை வீரர்கள், இராணுவ வீரர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் அவங்க மனநிறைவோடு கலந்துக்கிறல. நேற்று கூட சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோவை பார்த்தோம். கப்பல் படையை சேர்ந்த கடல் படையை சேர்ந்த அமெரிக்கா நாட்டுடைய கப்பல் படையை சேர்ந்த ஒரு வீரர் வன்மையாக கண்டித்து, நாங்கள் எதுக்கு இஸ்ரேலுக்காக போராடணும், இஸ்ரேலுக்காக நாங்கள் எதுக்கு ஈரானோடு சண்டை போடணும்னு சொல்லி அவர் கத்துன அந்த வீடியோவும் சமூக வலைத்தளத்தில் வந்தது. அப்போ இதை நாம் பார்க்குறோம். அந்த அமெரிக்காவுடைய வீரர்களுக்கு இந்த சம்பவம் பிடிக்கலை, அமெரிக்கா நடந்து கொள்ளக்கூடிய விதம் பிடிக்கலை, ட்ரம்ப் எடுத்த முடிவு பிடிக்கலை. அப்போ அநியாயத்துக்கு துணை போகக்கூடிய ஒவ்வொருவருமே அமெரிக்காவை ஆதரிப்பார்கள், இஸ்ரேலை ஆதரிப்பார்கள். அநியாயத்துக்கு துணை போகாமல் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒவ்வொரு மூமினும் அவன் ஈரானுக்கு தான் சப்போர்ட்டாக நிற்பான். ஈரான் நல்ல நாடு என்பதற்காக நாம் நிற்கவில்லை, அவர்கள் சரியான கொள்கையில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லவில்லை, அவர்கள் தவறான கொள்கையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் நீதி என்று விட்டால் நாம் நீதியின் பக்கம் தான் நிற்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம். ஒரு ஊரில் இப்போ இன்னைக்கு இந்தியாவில் இஸ்லாத்துக்கு விரோதிகளாக, முஸ்லிம்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் யார்? RSS, பாஜக. ஒரு ஊரில் ஒரு RSS காரனுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனுக்கும் ஒரு RSS காரனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவன்ட்ட நீதி இல்லை, அவன் அநியாயமாக இருக்கான். RSS காரன்ட்ட நீதி இருக்குது. அப்போ ஒரு அல்லாஹ்வுக்கு பயந்த மூமின் யார் பக்கம் நிற்கணும்? நீதியின் பக்கம் தான் நிற்கணும். RSS காரனுக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை, முஸ்லீம்கிட்ட நீதி இல்லை. உதாரணத்துக்கு நாம் சொல்கிறோம், உண்மையில் அந்த மாதிரி எங்கேயும் நடக்கலை. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் RSS காரனுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு பிரச்சனை, முஸ்லீம்கிட்ட நியாயம் இல்லை, RSS காரன்ட்ட நியாயம் இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு மூமின் நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம் தான் நிற்க வேண்டுமே தவிர, அப்போ நீதியின் பக்கம் ஒருத்தன் நிற்கிறாங்கிறதுக்காக அவன் RSS ஆதரிக்கிறான், RSSக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நீதிக்கு சாட்சியாகி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குர்ஆனில் நீதியை வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா நிசாவுல 4வது சூறாவில் உள்ள 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதாஅ லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன யகூன் ஹனியன் அவு ஃபக்கீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு வ இன் தல்வு அவு துரிலு ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா. அற்புதமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே, நம்பிக்கையாளர்களான சஹாபாக்கள், மூமின்களில் முதன்மையானவர்கள் சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள்ல இருந்து நமக்கு வரைக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், மூமின்களே நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும், மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும், உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது உங்கள் நெருங்கிய உறவினருக்கோ நீங்கள் நிலைநாட்டக்கூடிய நீதி விரோதமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள். நீங்கள் யாருக்காக சாட்சியம் கூறுகிறீர்களோ, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்காக நீங்கள் சாட்சி கூறுபவர்களாக இருங்கள். யாருக்காக நீங்கள் சாட்சியம் கூறுகிறீர்களோ, யாருக்காக வேண்டி நீங்கள் நீதியை நிலைநாட்டி சாட்சியாளர்களாக இருக்கிறீர்களோ, அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் உண்மையான சாட்சியை கூறுங்கள். ஏனெனில் அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு அருகதை உடையவன். செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் நீங்கள் நியாயமான சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவ்விருவரையும் காப்பதற்கு அல்லாஹ் அருகதை உடையவன். எனவே நியாயம் வழங்குவதில், நீதி வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். மேலும் நீங்கள் மாற்றி கூறினாலும் அல்லது சாட்சி கூறுவதை புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம், நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இன்னும் நீதியை நிலைநாட்டக்கூடிய வசனங்கள் அல் குர்ஆனிலே ஏராளமாக இருக்கிறது.
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் மாயிதாவுல 8வது வசனத்துல சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன, அல்லாஹ் சொல்லுகிறான், கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்தி வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா ஹுவ அக்ரபு லித்தக்வா வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுக்காக நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதி செய்யுங்கள், நீதி செலுத்துங்கள். இதுவே பயபக்திக்கு தக்வாவுக்கு மிகவும் நெருக்கமானதாகும். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். அப்ப நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒவ்வொரு மூமினான மனிதனும் ஈரானை ஆதரிப்பான். ஹாமினி அவர்கள் படுகொலை செய்ததை ஆதரிக்க மாட்டான், ஈரானை ஆதரிப்பான். ஹாமினி அவர்கள் படுகொலை செய்ததை ஆதரிக்க மாட்டான், எதிர்ப்பான். இன்றைக்கு நாம் நீதியின் பக்கம் நிற்கிறோம். ஈரானை ஆதரிப்பதும் ஹாமினி அவர்களின் படுகொலையை எதிர்ப்பதும் அமெரிக்காவுக்கு எதிராக இருப்பதும் இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பதும் பலஸ்தீனை ஆதரிப்பதும் நாம் நீதியில் இருக்கிறோம் என்று அர்த்தம். சியா கொள்கை நல்ல கொள்கை என்று சொல்லவில்லை. காமினி அவர்கள் கொல்லப்பட்டதை அவர் ஷஹீதாக்கப்பட்டார் என்று நாம் சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்காக ஷஹீதாக்கப்பட்டார் என்று நாம் சொல்லவில்லை. அவர் கொல்லப்பட்டது எதற்காக? பலஸ்தீனுக்காக, காசா மக்களுக்கு குரல் கொடுத்ததற்காக, ஹமாஸுக்கு வெளிப்படையாக உதவி செய்ததற்காக, வெளிப்படையாக தைரியமாக எல்லோருமே, எல்லா அரபு நாடுகளும் முஸ்லிம் நாடுகளும் வாயை பொத்தி கொண்டு துணிச்சல் இல்லாமல் இருக்கும்போது துணிச்சலாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்தார் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த ஹாமினி அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் படுகொலையை நாம் கண்டிக்கிறோம். அவருடைய கொள்கையை நாம் ஆதரிக்கவில்லை. சியாக்களின் கொள்கையை நாம் ஆதரிக்கவில்லை. சியா கொள்கை என்றைக்குமே வழிகேடுதான். ஈரான் நாட்டை நாம் எப்பொழுதும் ஆதரிக்கவில்லை. இந்த 3 ஆண்டுகளாக தான் ஆதரிக்கிறோம். காரணம் என்ன? அதற்கு ஒரே காரணம், குர்ஆன் சுன்னாவில் நாம் உறுதியாக இருப்பது, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ஒரு மூமின் நீதியாளனாக, நீதியின் பக்கம் நிற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான், நீதிக்காக, நேர்மைக்காக, நியாயத்துக்காகத்தான் நாம் ஈரானை ஆதரிக்கிறோம். காமினி அவர்களின் படுகொலையை கண்டிக்கிறோம். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இருக்கிறோம். யாரெல்லாம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும், அந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கும் யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்கள் நீதி தவறியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடிய மக்களாக, நீதியை சரியான முறையில் பின்பற்றுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.